நான் இறந்துவிட்டேன், ஆனால் என் மகன் என்னை சந்திப்பதற்காக நான் இன்னும் காத்திருக்கிறேன். என் பெயர் ரவிவர்மன், நான் மலேசியாவைச் சேர்ந்தவன். 2018 கல்லீரல் பிரச்சனையால் இறந்து போனேன். அவருக்கு 2 வயது இருக்கும் போது என் மனைவி வீட்டை விட்டு ஓடிவிட்டார். அவர் பெயர் புவின் வர்மன். எனது முன்னாள் மனைவி யசோதா தனது நச்சு சகோதரிகளின் பேச்சை கேட்டு என் மகனிடமிருந்து என்னை பிரிக்க முடிவு செய்தார். எனது 2 வயது மகனுக்கு குழந்தையாக இருந்தபோது நான் அவரை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டி என்னை பற்றி மோசமாகச் சொன்னார்கள். அவருக்கு இப்போது 24 வயதாகிறது. நான் 2018 இறந்தபோது என் மனைவி மற்றும் அவரது சகோதரிகள் குணசுந்தரி, லிங்கேஸ்வரி மற்றும் கோமளவல்லி எனக்கு இறுதி மரியாதை செலுத்த அனுமதிக்கவில்லை. என் மனைவி என் மகனிடம் சொன்னாள், அவள் வீடு மற்றும் கார் வாங்கினாள், ஆனால் அது என்னுடையது. இந்த குடும்பத்தால் என் ஆன்மா சாந்தியடையவில்லை. என் அன்பு மகனை, தயவு செய்து என்னை கடைசியாக வந்து பார்க்கவும், நான் உனக்காக காத்திருக்கிறேன். தமிழ் டிடெக்டிவ் பார்த்ததற்கு நன்றி.